வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தயவுசெய்து எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நானும் வருஷமாக இருந்தாலும் 3 வருஷமாக இருந்தாலும் என்ன பேசணும் தெளிவாக கேட்டுங்க. உங்களுக்கு டவுட் எதுவுமே வராது. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி வீடியோக்குள்ளே போகிறதுமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். இது ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நீங்களே என்னன்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், கால் லெட்டர் வந்திருக்கும். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறங்கிறதால இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்படி பார்க்காதவங்க கூட அதை போய் பார்த்துக்குங்க. குரோமில் போய்ட்டு நீங்கள் நம்ம லேடி வில்லிங்டன் காலேஜோட வெப்சைட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அது நீங்கள் அப்படியே உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்து போடும்போது உங்களுக்கு டாட் வச்சு போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் இண்டிவிஜுவலாக கால் லெட்டர் வந்துடும். உங்களுக்கு என்றைக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே போதும், அதுக்கு மேலே அதை பற்றி பேசலாம். இப்போ வந்து கவுன்சிலிங் வந்து பிஎட் கவுன்சிலிங் தேவையான சான்றிதழ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நான் என்னென்ன டாக்குமெண்ட் அதுக்கு சொல்லவே இல்லை. ஆல்ரெடி எப்போயுமே நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதுக்கு மேலே நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சரி ஓகே பரவாயில்ல, உங்களுக்கு அந்த வீடியோ நான் சொல்கிறேன். அந்த வீடியோ சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, சார் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு போகணுமா, நம்ம இங்கே வந்து அப்ளிகேஷனில் வந்து நம்ம அம்மா அப்பா கையெழுத்து போட்டிருப்பாங்களே, XRY மதர் அண்டு ஃபாதர், அம்மா இல்லை அப்பா யாரோ கையெழுத்து போட்டிருப்பாங்க உங்கள் வீட்டில், அவங்கள அழைச்சிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்கள் துணைக்கு வேணால் நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். ஆனால் அங்கே அவங்க வந்து உங்களுக்கு எதுவும் யூஸ் ஆக மாட்டாங்க. எதுக்கு யூஸ் ஆக மாட்டாங்கன்னா, நீங்கள் கவுன்சிலிங் உள்ளே போன அப்புறமேலுக்கு உங்களுக்கு எதுவும் யூஸ் ஆக மாட்டாங்க. வெளியே இருக்கும்போது வேணால் வாட்டர் பாட்டில் இல்லை ஸ்நாக்ஸு சாப்பாடு யூஸ் ஆகுங்க. நம்ம தேவையில்லாத பேச வேணாம். ஓகே, நீங்கள் அம்மா அப்பா அழைச்சிட்டு போகணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. உங்கள் துணைக்கு வேணால் நீங்கள் ஒரு சப்போர்ட்டுக்கு வேணால் அழைச்சிட்டு போகலாம். அவங்க வந்து உங்களுக்கு அங்கே தேவையில்லை. இது முக்கியமாக சொல்ல நினச்சேன். இப்போ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம், சார் பேரண்ட்ஸ் நமக்கு தேவையா, அழைச்சிட்டு போகணுமா, சைன் போட்டு தேவையா அப்படின்னு கேட்டிங்க. ஏன்னா ஒரு சில பேரண்ட்ஸ் அதை வர முடியாது. ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறது, கடை வச்சுருப்பாங்க அல்லது விவசாயம் பண்ணுவாங்க, வேறு வேலை ஒர்க் இருக்கும், அதை பார்க்குற மாரி இருக்கும். கண்டிப்பாக தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லைங்க. இல்லை ஒரு பேச்சுக்கு தேவையான்னு கேட்டாலும் தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா உங்கள் அப்பா அம்மா நீங்கள் கூட அழைச்சிட்டு போங்க. இது பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். கவுன்சிலிங் பற்றி ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி ஃபுல்லாக போட்டிருக்கேன். டிஎன்பிஎல் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபுல் அப்டேட் A to Z சொல்லி, அதை பற்றி வேணால் பார்த்துக்குங்க. வேணால் உங்களுக்கு தேவைன்னா வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் அந்த வீடியோவை வந்து இன்னொரு தடவை வந்து நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி போடுறேன். ஓகே, இதுக்கு நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, எல்லாம் ஒரிஜினல் கொண்டு போகணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதை கண்டிப்பாக எல்லாமே தேவைதாங்க. அதை என்னென்னு மட்டும் நான் அப்படியே ஷூ பண்ணி கொஞ்சம் காமிக்கிறேன். மார்க் லிஸ்ட்டு ஃபஸ்ட் இடத்துலேயே பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இது எங்கே நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். எப்போயுமே நம்ம வெப்சைட்டில் பார்க்குறது தான் லேடி வில்லியன் காலேஜில் தான். நம்ம அந்த மெரினா பீச்சுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்கும். அந்த இதுக்கு இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ஹில்லும் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கடல் தான் இருக்கும். அப்படியே நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா நம்ம செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்க சிலை இருக்கும். இதேமாரி ஐயா கலைஞர் சிலைலாம் அந்த பீச்செலாம் இருக்குல்ல, அங்கே தாங்க இந்த காலேஜ் இருக்குது. அதோட லேண்ட்மார்க் கூட அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது நம்மளுக்கு ஓகே. நீங்கள் ஆட்டோவில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் எப்படி வேணால் போய்க்கலாம். பக்கத்தில் கூட அங்கே ஜெராக்ஸ் கடை கொஞ்சம் தூரத்தில் ஒன்று இருக்கும், வேணால் ஜெராக்ஸ் போனால் கூட அங்கே போட்டுக்கலாம். சரி ஓகே, அது உங்களுக்கு எப்படி போகணும் போயிடுவீங்க, அட்ரஸ் இருக்குது. மார்க் லிஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே தேவைதாங்க. உங்ககிட்ட இது வரையும் நீங்கள் யூஜி முடிச்சிருந்தாலும் பிஜி முடிச்சிருந்தாலும் நல்லா தெளிவாக கேட்டுங்க. உங்ககிட்ட நீங்கள் யூஜி முடிச்சிருந்தாலும் பிஜி முடிச்சிருந்தாலும் என்னென்ன மார்க் லிஸ்ட் இருக்கோ அதை அம்பிட்டு கொண்டு போங்க. ஓகேவா, கொத்தா தூக்கிட்டு போயிடுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, இல்லாதது நீங்கள் ஆல்ரெடி வந்து ரிசல்ட் வந்துருக்கும்ல, அந்த ரிசல்ட் காப்பி வச்சுருப்பீங்களே, அதை வேணால் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு போங்க. அதாவது ஒரிஜினல் மார்க் ஷீட்டு வராதவங்க, எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டை வந்துடுச்சு ஆனால் மார்க் ஷீட்டை வந்து யூனிவர்சிட்டிலேருந்து கொடுக்கலையா அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் அந்த ரிசல்ட் காப்பி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. உங்களால் உங்கள் காலேஜில் இருக்கிற ஹெச்ஓடி, உங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிகிட்ட நீங்கள் சைன் பண்ணி சிகில் வைப்பாங்க. அது வைக்க முடிஞ்சால் கண்டிப்பாக வச்சுட்டு போங்க. அது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, வாங்க முடிஞ்சவங்க வாங்க, இல்லைன்னா அந்த ரிசல்ட் காப்பி வச்சும் எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா, கண்டிப்பாக வந்து மார்க் ஷீட்டு இல்லாதவங்க வந்து அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். மார்க் ஷீட் இருக்கிறவங்க எல்லாமே ஒரிஜினல் மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போகணும். இல்லாதவங்களும் உங்கள்கிட்ட இப்போ என்ன சொல்கிறது, இப்போ 3 வருஷமாக யூஜிங்கிறது 6 செம்முக்கு ஒரு 4 செம்மு மார்க் ஷீட் வந்திருந்தாலும் அந்த 4 செம்மும் ஒரிஜினல் மார்க் ஷீட்டு ப்ளஸ் 2 செம்மோட அந்த என்ன சொல்கிறதுனா மார்க் ஷீட்டு ரிசல்ட்டு வந்திருக்கும்ல, அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உங்கள் ஹெச்ஓடி சைன் வாங்கிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா கூட முடியாத பட்சத்துக்கு வேணால் எடுத்துகிட்டு போங்க, பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சைன் வாங்கிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. 100% அதை சொல்லுவோம். ஓகே, ஏன்னா நம்ம அங்கே கை காட்டி நிற்க தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், தற்காலிக சான்றிதழ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். ஓகேவா,
ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருந்தால் அது, அப்படி இல்லைன்னா டிகிரி சர்டிஃபிகேட் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று. ஓகேவா? அது யூஜிக்காக இருந்தாலும் சரி, பிஜிக்காக இருந்தாலும் சரி. ஒரு சில கோர்ஸ் வந்து பிஜி மூலியமாக தான் போக முடியும். அதுக்காக தான் பிஜின்னு சொல்லி கொடுத்தாங்க. யூஜி அண்ட் பிஜின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் ஒரிஜினல். உங்கள் எஸ்எஸ்எல்சி அல்லது 12th மார்க் ஷீட் ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். டிசி சர்டிஃபிகேட்டு, ஓகேவா? டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, உங்கள் டிசி கண்டிப்பாக முக்கியங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தான் தேவையில்லையே சார், டிசிலேயே கான்டாக்ட்னு சொல்லி நன்னடத்தை குட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குமே. இப்போ தான் வந்து என்னென்னா டிசிலேயே கொடுத்துறாங்க கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லி. கான்டாக்ட்னா நன்னடத்தை குட்டுன்னு சொல்லி கொடுத்துறாங்க. மேக்ஸிமம் அதே போதுங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி நீங்கள் காலேஜில் போயிட்டு இந்த எல்லாம் ஒரு சில காலேஜை பொறுத்தளவு எல்லாமே வாங்கும்போது கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் அவங்களே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தா வச்சுக்கோங்க. இல்லைன்னா வாங்க முடிஞ்சால் அந்த மார்க் ஷீட்டு அட்டாச் வாங்க போவீங்களே, அப்பயே வாங்கி வச்சுக்கங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் போய் வாங்கிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? நம்ம போய் நாளைக்கு கை கட்டி நிற்க தேவையில்ல. யாருமே அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்க்காம இருந்து கடைசி டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட கிரிட்டிக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. நம்மளை குறை சொல்லாமல் இருக்குன்னா வாங்கிக்கிறது நல்லது. கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் சும்மா தானே, ஒரு பேஜ் வருமா, ஒரு 5 ரூபா ஜெராக்ஸ் சொல்லுவாங்க, வாங்கிட்டு போய் உங்கள் பேர் எழுத போகிறீங்க. இந்த வருஷம் படிச்சிங்க, அவங்க குட்டுன்னு சொல்லி உங்கள் ஸ்டோரி போட்டு தந்து சைன் போட்டு தருவார், சீக்கிரம் வச்சு. அவ்வளோதான். இதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. சேரக்டர் சர்டிஃபிகேட்டு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு ஒன்று தான். ஆனால் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வாங்கணும். உங்களை கேட்டிருக்கிறது வந்து கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் தான் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க டிசியே வந்துருக்கணும், அதெல்லாம் நம்ம சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக கொஞ்சம் நிறையா நடந்தது. நான் வந்து பட்டதாரி ஆசிரியர் கவுன்சிலிங் போகும்போது, பிடிபிஆர்டி கவுன்சிலிங் போகும்போது எங்களுக்கு ஆனால் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க எங்கள் கவுன்சிலிங் எங்கள் ஹாலில் வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக சேரக்டர் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ கொடுக்குன்னு ஓடணும். அதனால் சொல்கிறேன், அந்த அலைச்சல் தேவையில்லை, அந்த கஷ்டம் தேவையில்லை. இப்போ உங்களுக்கு நாள் எவ்வளவோ இருக்குது, 14ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. இன்னும் குறைஞ்சது 10 நாளைக்கு மேலே இருக்குது. வாங்க முடியும், அதையும் வாங்கிக்கோங்க. ஓகே. பர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஓகேவா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஜெராக்ஸ் ஆஃப் த சேம் அப்ளிகபிள். ஓகே. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, பர்மனெண்ட்டாக அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லாம் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ஓகேவா? இது உங்கள்கிட்ட இல்லை சார், என்கிட்ட வந்து பிறப்பிட சான்றிதழ் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இப்போ போயிட்டு கூட்டுறவு வங்கி இருக்கும்ல, தொடக்க வேளாண்மை துறை, அங்கே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்னன்னா வந்து ஒரு ஃபார்முக்கு வந்து 60 ரூபா தான் கேட்பாங்க, ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 60 ரூபா தான் கேட்பாங்க. நீங்கள் 60 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பில்லு தந்துடுவாங்க. குறைஞ்சது 3 நாளுக்குள்ளே 3 அல்லது 4 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு டேட் இருக்கிறதே 10 நாளைக்கு மேலே இருக்குது, ஓகேவா? கண்டிப்பாக ஒரு வாரம்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு 3 அல்லது 4 நாளுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியா சொல்லிட்டேன். அல்லது சேவை மையத்தில் கூட அப்ளை பண்ணுங்கள். ஒரு சர்டிஃபிகேட் 60 ரூபா தான். சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஓகே. அடுத்தது 6வது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்னா ஒன்றும் இல்லை, என்எஸ்எஸ், என்சிசி எல்லாம் அப்ளை பண்ணிருப்பீங்க. அல்லது நீங்கள் விசுவல் சேலஞ்சராக இருந்தால் அதை மென்ஷன் பண்ணிருப்பீங்க. அப்படி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துங்க. ஃபோட்டோ வந்து 1க்கு 2 ஒரு 3-4 ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும், நல்லா கவனிச்சிக்கணும். எல்லாமே இப்போ நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அடுத்தது சீன்ஸ் மோர் நம்பர் ஆஃப், இது ஒன்றும் இல்லைங்க, என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து அதிக எண்ணிக்கையிலான வந்து பேர் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. அதனால் அனைவருக்குமே இது உத்தரவாதம் அளிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே நாங்கள் சீட்டு தருவோம்னு சொல்லி எங்களால் உத்தரவாதம் அளிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. கடைசி பாயிண்ட் தான். ஏன்னா அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க, அதாவது கவுன்சிலிங் வந்து வராங்க. அதனால் வர எல்லாத்துக்குமே வந்து உத்தரவாதம் அளிக்க முடியாது உங்களுக்கு சீட்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் முக்கியம். லேடி மெடிக்கல் காலேஜில் தான் நடக்கும். வேறு என்ன, இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள். சரி, வேறு என்ன டவுட்டு, அந்த ரேங்க் லிஸ்ட்டை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். சரி, அதையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் அடுத்த வீடியோவில். வேறு என்ன, அவ்வளோதான். வேறு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, இதேமாரி வந்து என்னோடய ரேங்க் வந்து எம்டிஆர் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம லேடி மெடிக்கல் காலேஜுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஃபோன் பண்ணிட்டுங்க. அந்த வெப்சைட்டில் பார்த்தா நம்பர் இருக்கும். அப்படி இல்லைனாலும் இந்த புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும், காலேஜ் நம்பர். அது கால் பண்ணி பாருங்கள். நாளைக்கு கால் பண்ணுங்கள். காலைல 10 மணிக்கு மேலே கால் பண்ணி பாருங்கள். அவங்க எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் எடுப்பாங்க. ஒரு தடவை 2-3 தடவை கால் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.